நீங்க எப்ப நம்ம ரீகேப் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகே பிரதர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்குற விஷயம் என்னதுன்னா, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கரெக்டா? அதான் வந்து கோரே. ஓகே, தேவனுடைய சித்தம் என்னது சொல்லி யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்க காமிக்க வேண்டிய வசனமே இதுதான். ஓகே, திஸ் இஸ் ப்ளீசிங், குட் அண்ட் ப்ளீசிங் காட் அவர் சேவியர், who wants all people to be saved and come to the knowledge of the truth. தேவனுடைய பிளான் இல்ல தேவனுடைய விருப்பம், தேவனுடைய வில் எல்லாமே சொன்னீங்கன்னா இதுதான். who wants all people to be saved and come to the knowledge of the truth சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? For there is one God and one mediator between God and man, the man Christ Jesus, who gave himself as a ransom for all. இதுதான் நம்ம வந்து ரெஸ்கியூ பிளான்ல வந்து பார்த்தோம். ஓகேவா? ransom for all, மீட்கும் பொருளை கொடுத்தாரு. அவர் வந்து ஆதாமுக்கு இணையான ஈக்குவல் பிரைஸ். ஆதாம் என்னென்னலாம் இருந்தது சொல்லி பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவன் இருந்தது, அப்புறம் பரிபூர்ண சரீரம் இருந்தது, பாவமற்றவரா இருந்தா சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அப்புறம் தேவனால் உண்டு பண்ணப்பட்ட ஒரு ஆளா டைரக்டா இருந்தா சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருந்தது, எந்த நோய் எதுவுமே இல்லை சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதே போலயே இயேசு கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் இருந்தது, பாவமற்றவரா இருந்தாரு, அவரு பரிபூர்ண சரீரத்தில் இருந்தார் சொல்லி பார்க்குறோம். அதே போல தேவனால் உண்டு பண்ணவரா இருந்தா சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஆதாமுக்கு இணையான பிரைஸ். ஸோ மனுஷங்களால காப்பாற்ற முடியாது, தேவதூதர்களால காப்பாற்ற முடியாது. என் மனுஷங்களை வந்து பாத்தீங்கன்னா பாவத்தினால நிறந்தவங்களா இருக்காங்க, ஏற்கனவே பள்ளத்துக்குள்ள இருக்காங்க, அதனால ஆதாம் மீட்க முடியாது சொல்லி பார்க்கிறோம். தேவதூதர்கள் பாத்தீங்கன்னா ஆதாம் காட்டிலும் மேலானவங்களா இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். தேவன் எதிர்பார்க்கறதுன்னா ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அந்த இதுதான் சொல்லி பார்க்கிறோம். அதன்படி பார்க்கும்போது ஜீவனுக்கு ஜீவன் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து வந்து ஈடுபலியா வந்தார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ரான்சம், ஈக்குவல் பிரைஸ் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து பைபிளிக்க டிஃபைன் பண்றது. அதனால இயேசு கிறிஸ்து மட்டும் தான் என்ன பண்ணாரா, மேன் கைண்ட் வந்தார். மேன் கிரைஸ்ட் ஜீசஸ் சொல்லி போட்டதுக்கு காரணம் என்னதுன்னா, மனுக்குள்ள மாதிரியே மனிதர்கள் ரூபம் எடுத்து என்ன பண்ணாரா, மனுஷங்களை காப்பாத்தினார் சொல்லி போடுறோம். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து எதுல இருந்து காப்பாத்துறோம், நம்மள மரணத்துல இருந்து காப்பாற்றுறதா இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாருன்னா மரணத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக. ஓகேவா? அப்போ ரட்சிக்கப்பட்டீங்களா சொல்லும்போது யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க சொல்லி சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை மீட்டதுனால எல்லா மக்களும் என்ன ஆயிட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஓகே, எல்லாருமே ரட்சிப்புக்கு பாத்திரவான்களா ஆயிட்டாங்க சொல்லி பார்க்கணும். ஓகே, ஒருவரும் வந்து என்ன பண்ணல, மரணத்துக்கு போல. இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க சொல்லி கேட்டாங்கன்னா எல்லா மக்களும் தேவன் என்ன பண்றாராம், ரட்சிக்கிறாராம். who wants all people to be saved. அதுதான் எனக்கு கேள்வி. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இப்ப நார்மலா வந்து ஒரு நான் கிறிஸ்டியன் பிரிவரை பார்த்து கேட்போம், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா. அப்போ வந்து அது ரட்சிக்கப்பட்டா கிறிஸ்துவ ஏத்துக்குனால ரட்சிக்கப்பட்டாங்க, இல்ல இப்ப டிஃபால்ட்டா எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு எடுத்துக்கணும். கரெக்டா? ஆமா, இங்க பார்க்கும்போது டிஃபால்ட்டா நீங்க ஏத்துக்கிறீங்க, ஏத்துக்கல, ஆல் ஆர் சேவ்டு பிகாஸ் நீங்க ஆதாம் மூலமா பிறந்தவங்க. கிரைட்டீரியா என்னதுன்னா, யூ ஆர் சீட் ஆஃப் ஆபிரகாம், சாரி சீட் ஆஃப் ஆடம். ஓகேவா? ரட்சிப்புனா என்னது, மீட்பு, காப்பாற்றப்படுறது. ஓகேவா? சேவ்டு சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அங்க என்ன வார்த்தை போட்டு தமிழ்ல 1 தீமோத்தேயு 2:4 எல்லாரும் ரட்சிக்கப்படவும். சோடேசோ. ஓகே, 2:4. ஓகே, 1 தீமோத்தேயு. சாரி 1 தீமோத்தேயு 2:4 தமிழ்ல நான் இங்க எடுக்கிறேன். நானும் எடுத்துட்டேன். 2 நான் இதுல போயிட்டேன். ஓகே ஓகே. 1 தீமோத்தேயு 2:4. ஓகே, எடுத்துட்டேன். சோ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சொல்லி பார்க்கிறோம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இப்போ விசுவாசி இல்லாதவங்க, ஓகே, யாரா இருந்தாலும் சரி எல்லாருமே ரட்சிக்கப்படும் சொல்றதுதான் தேவன் சொல்ற வார்த்தை சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். நீங்க கேட்ட கேள்விப்படி இயேசு கிறிஸ்துவ
விசுவாசாலும் சரி, விசுவாசியாம இருந்தாலும் சரி, அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினால தான் வந்து நிறைய பேர் இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினாரா? இல்ல விசுவாசிக்காமயே சுகப்படுத்தினாரா? எனக்கு அதுலயே டவுட் இருக்கு. ஏன்னா வந்து இந்த ஹீலிங்லாம் வந்து கடவுள் இதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒவ்வொருத்தரும் கடவுள் கொடுப்பாரா எனக்கு நம்பிக்கை இல்லை. மேபி விஸ்வாஸ்க்கு இப்போ நான் பிலீவர்ஸ் கூட தான் ஹீலிங் நடக்குது. அப்போ அவங்க யார் எந்த கடவுள்களை கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க அப்படின் போது இது அதையும் கேள்விக்குறியா இருக்கு. நம்ம அதை பத்தி நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். உலகத்துல வந்து எப்படி ஹீலிங் நடக்குது அந்த இதெல்லாம். ஓகே, ஏன்னா கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா, உங்க நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செஞ்சோமே, பேய்களை விரட்டணுமே, நாங்க வந்து சுகப்படுத்தணுமே சொல்லிட்டு நிறைய இது சொல்லும்போது, அக்கிரம சிந்தைக்காரரை என்னை விட்டு அகன்ற பொங்கல் உங்களை அறியேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அந்த பாயிண்ட் வந்து நம்ம அது வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவால பண்றாங்களா இல்ல சும்மா சாத்தன் கூட பாத்தீங்கன்னா மகிமையின் தூதன் விஷயத்தை எடுத்துக்கொண்டு அது மூலமா பண்றது கூட நம்ம பாக்குறோம். ஏமாத்துறது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதுவும் அங்க நடக்குது சொல்லி பாக்குறோம். அதை பத்தி நம்ம செப்பரேட்டா வரலாம். இங்க முக்கியமா நம்ம பாக்குறது என்னன்னா, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சொல்லும்போது அதே நேரத்துல ஹீலிங். இப்ப நான் கேட்ட கேள்வி ஹீலிங் சொல்லி பாத்தீங்கன்னா அது கூட நம்ம சின்ன வசனத்தை மூலம் பார்க்கலாம். என்னன்னா, உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது. யுவர் ஃபெய்த் ஹாஸ் மேட் யூ வெல் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். எங்கன்னா மார்க் 5:34. ஓகே, இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஓகே, சிக் உமன், அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ்னால வந்து பிளட் ஃப்ளோ வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அன்ஸ்டாப்பபிளா ரொம்ப வருஷமா இருக்கு சொல்லி பாக்குறோம். அதுக்கு வந்து இவர் வசத்தை தொட்டாச்சே எனக்கு வந்து சுகமாகும் சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க தொடுறாங்க, சுகமாகும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ வந்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார், ஓகே, யூ see the people crowd against you. His disciples answered, yet you can ask who touched me. But Jesus kept looking around to see who has done it. Then the woman, knowing what had happened to her, came and fell at his feet and trembling with fear, told him the whole truth. He said to her, daughter, your faith has healed you. Go in peace. உன் விசுவாசமே ஒண்ணு ஹீல் பண்ணுச்சு சொல்லி பார்க்கிறோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்க் 10:32 வசனம். Okay. 32. They were on their way to Jerusalem and எங்க பாருங்க, மார்க் 10:52. ஓகே, இங்க யார பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளைண்ட் மேன் சைட் வர்றது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவள் பார்வையடைந்து வழியில இயேசுக்கு உடனே அவன் வந்து பார்வையடைந்தான் and followed Jesus along the road. உன் விசுவாசமே ரட்சித்தது. பாத்தீங்கன்னா விசுவாசம் இருந்தாதான் என்ன பண்ணப்படுது, அவங்களுக்கு வந்து ஹீலிங் ஆகுது சொல்லி பார்க்கணும், ரட்சிப்பு வந்து சொல்லி பார்க்கணும். ஓகேவா? விசுவாசம் இல்லாம ஹீலிங் ஆகல. கரெக்டா? ஆனா அப்படி கிடையாது. படிங்க இப்போ யோவான் 5ஆம் அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல இருந்து படிக்கிறேன். ஒன் ஹூ என்னன்னா 3ஆம் வசனத்தை படிக்கிறேன். Here a great number of disabled people used to lie, the blind, lame, paralyzed. Okay, one who was there had been invalidனா paralyzed என்ன பண்றாங்க, 38 வருஷம், 38 years. Okay, when Jesus saw him laying there and learned that he had been in the condition for a long time, he asked him, do you want to get well சொல்லி கேக்குறேன். அதுக்கு சார், நான் இந்த மாதிரி invalid replied, I have no one help me in the pool when the water is stirred.
when I am trying to get in, someone else goes down ahead of me. Okay, Jesus said to him, get up, pick up your mat and walk. சொல்லி சொல்றாரு. At once the man was cured. He picked up the mat and walked. அப்போ வந்து சாபத் நாளா இருந்ததுனால ஜூயிஷ் லீடர்ஸ் என்ன பண்றாங்க, நீ மேன் ஹூ வாஸ் ஹீல்டு, இட் இஸ் சாபத், இட் இஸ் ஃபார்பிடன் டு கேரி யுவர் மேட், உன்னுடைய மேட்டை நீ கேரி பண்றது தப்பு, இது ஓய்வு நாள் நீ வந்து தூக்கி வேலை செஞ்சுட்ட நீன்னு சொல்லி சொல்றாங்க. பட் he replied, the man who made me well said to me, pick up the stick. ஒரு மேன் சொல்லி சொல்றாரு. இவர் தான் இயேசு கிறிஸ்து தெரியல. இயேசு கிறிஸ்து இவர் விசுவாசாரம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த குணமான ஆள் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து விசுவாசாரம் பாத்தீங்கன்னா விசுவாசிக்கவே இல்லை. ஓகேவா, யாருன்னே தெரியாது. இப்ப அப்ப அவங்க கேக்குறாங்க. So they asked him, who is this fellow who told you to pick it up and walk? அந்த மேட்டை வந்து எடுத்துட்டு நடக்க சொல்லி கேட்கும்போது, the man who was healed had no idea who it was. had no idea. விசுவாசிக்கவே இல்லை. ஓகே, யாருன்னே தெரியாது. But Jesus had slipped away in the crowd that was there. சொல்லி போகிறோம். அப்போ விசுவாசிக்காமையே 38 வருஷம் குணவீனமா இருந்த ஆள் வந்து என்ன பண்றான், சுகமா வரான் சொல்லி போகிறோம். ஓகேவா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவுலும் சரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேதுரு யோவானும் சரி, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசம் இல்லாம என்ன பண்றாங்க, சுகப்படுத்துறாங்க. எப்படி? அவங்க மேல பரிதாபப்பட்டு. ஓகேவா, இப்போ இங்க நீங்க படிச்சீங்கன்னா என்ன தெரிய வருது, இயேசு கிறிஸ்து அவன் மேல பரிதாபப்படுறாரு. 38 வருஷமா என்ன பண்றான், அவனால நவர முடியாத பிள்ளைக்கு அவனுக்கு வந்து ஊனமா இருக்கான், அந்த இதா இருக்காங்கன்னு சொல்லி போகணும். அப்போ அவங்க மேல பரிதாபப்பட்டு விசுவாசம் இல்லாமையே வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து அடையிறாங்கன்னு சொல்லி போகணும், குணம் அடையிறாங்கன்னு சொல்லி போகணும். ஓகே, அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? உங்களுக்கு என்ன புரியுது? எனக்கு என்ன புரியுதுன்னா, லைக் இந்த ஹீலிங் வந்து விசுவாசம் வச்சாதான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒண்ணு புரியுது. அப்புறம் வந்து அவ்வளவுதான் புரியுது எனக்கு இந்த ஓகே. இதே போலதான் நம்ம பாக்குறது என்னதுன்னா, ரட்சிப்பு வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னா, ரட்சிக்கப்படுறது பாத்தீங்கன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசதான் ரட்சிக்க போறீங்கன்னு சொல்லி கிடையாது. ஓகே, இட் இஸ் கிவன், கொடுத்துட்டாரு எல்லாருக்குமே ரட்சிப்ப. ஓகே, எப்ப வந்து இயேசு கிறிஸ்து வந்து தன்னோட ஜீவனை வந்து கொடுத்தாரோ, ஆதாம் மூலமா பிறந்த எல்லாருக்குமே என்ன இருக்கு, மரணத்திலிருந்து விடுதலை இருக்கு சொல்லி கொடுக்குறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல நம்ம என்ன தெளிவா புரியுறோம் சொல்லி படிச்சு புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார் ஆஸ் இன் ஆடம் ஆல் டை, எல்லாரும் மரிக்கிறதுக்குள்ள, சோ இன் கிரைஸ்ட் ஆல் வில் பி மேட் அலைவ். மேட் அலைவ்னா என்னது, எல்லாருமே ரட்சிக்கப்படுறாங்க. இது எப்ப கொடுத்துட்டாரு, இயேசு கிறிஸ்து செஞ்சாரு பாத்தீங்கன்னா 2000 வருஷம் முன்னாடி செஞ்சுட்டாரு சொல்லி. ஆனா எப்ப வந்து இந்த ரட்சிப்பின் காரியங்கள் வந்து வெளிவரும் சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் வரும் சொல்லி. இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணும் வரல. நம்ம என்ன பண்றோம், அவர் வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி போறோம். ஓகேவா, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரட்சிப்புக்கான அந்த உயிர் தெழுதலே ஆரம்பிச்சு சொல்லி போறோம். மரணத்துல இருந்து விடுதலை தான் ரட்சிப்பே. எதுல விழுந்துட்டாங்க மக்கள், பள்ளத்துல பாத்தீங்கன்னா மரணம். ஆதாம் கிட்ட என்ன சொன்னாரு, நீ சாப்பிடுனாலே சாகவே சாவாய். அவன் சாப்பிட்டான், மரித்தான், பள்ளத்துல விழுந்தாச்சு. அதுல இருந்தா காட் என்ன பண்றாருன்னு காப்பாத்துறாரு சொல்லி கொடுக்கும். அந்த மரணத்தின் விளைவாக தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள், மரணத்தின் விளைவாக தான் நம்மளுக்கு வந்து நோய், அப்புறம் சுகவீனம், உடல் 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 பலவீனம், எல்லா காரியங்களும், உலகத்துல நடக்கிற தீமைகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த மரணத்தோட விளைவுகள் சொல்லி போகும். ஓகேவா, இத வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அதோட ரூட் கர்ஸ், எப்படி அங்க ரூட் கர்ஸ் வந்து மரணம் அப்புறம் தான் எல்லாமே நடக்குதோ, அந்த ரூட் கர்ஸ் என்ன பண்றாரு, தேவன் வந்து இயேசு கிறிஸ்து மூலமா நீக்கிறார் சொல்லி போகிறோம். அப்ப காப்பாற்றும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த எல்லா காரியங்களையும் ரீஸ்டோர் பண்ணப்படுறது சொல்லி போகிறோம். அதான் வெளிப்படுத்தல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ரீஸ்டோர். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுகை இல்லை, கூக்குரல் இல்லை, எதுவுமே இல்லை சொல்லி போகிறோம். தேவன் ராஜ்யம் என்ன பண்ணுது, இப்ப பூமியில வந்துருச்சு சொல்லி சொல்றாரு. ஓகே, பழைய ஈதோன் வந்து திருப்பி ரீஸ்டோர் ஆக்கி சொல்லி சொல்றாரு சொல்லி போகிறோம். ஓகேவா, அந்த திருப்பி கொடுத்தல் எல்லாமே அதுதான் சொல்லி போகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அல்டிமேட்டா நம்மளை எதுல இருந்து ரசிக்கிறா சொல்லி பாத்தீங்கன்னா மரணத்துல இருந்து, ஆடம் இன் ஆல் டை, சோ இன் கிரைஸ்ட் ஆல் வில் பி மேட் அலைவ். அவ்வளவுதான், எல்லாருக்குமே ரட்சிப்பு. நீங்க ஆதாம் மூலமா பிறந்தீங்கன்னா, பூமியில பிறந்த எந்த மனுஷனுக்கும் என்ன இருக்கு, கிறிஸ்து மூலமா உயிர்த்தெழுதல் இருக்கு. எந்த வித விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கல,
ஹிந்துவா இருக்கீங்க, முஸ்லீமா இருக்கீங்க, கிறிஸ்தவனா இருக்கீங்க, எந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்கீங்க, எதா இருந்தாலும் அந்த கிரைட்டீரியாவே கிடையாது. எல்லாருக்குமே ரட்சிப்பு இருக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இது எப்படி வந்து ஏற்ற காலங்கள் விளங்கி வருது சொல்லுவது இங்க பாருங்க. பட் ஈச் இன் இஸ் டர்ன். ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட வரிசை இருக்கா. ஓகே, தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவாங்களாம். ஓகேவா? ரைஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து உயிர் இருந்தார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் நெக்ஸ்ட் அவருடையவர்கள். தென் வென் ஹி கம்ஸ், அவருடைய இரண்டாம் வருகையில when he comes, those who belongs to him, அவருடைய சொந்த மக்கள், ஜனங்கள் சொல்லும்போது யாரு? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை வந்து பாத்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் உயிர் தள்ளுறாங்க. பின்பு உலகத்தோட முடிவு வரும். ஓகேவா? உலகத்தோட முடிவுனா இந்த அர்மகடன் யுத்தத்துல உலகம் முடியும். அதுக்கப்புறம் தேவன் ராஜ்யம் ஆரம்பிக்கும். ராஜ்யத்துல எல்லாருமே உலக மக்களா இருக்கட்டும், பரிசுத்தவான்களா இருக்கட்டும், பரியாயப்பட்ட விசுவாச வீரர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உயிர் திருந்து இன்றைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. 1000 இயர்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு கடைசியில டெஸ்ட் வைக்கிறாரு. யாரெல்லாம் வந்து அந்த நித்திய ஜீவனை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான காரியங்கள் பண்றாங்களோ அவங்க பேர்களை தேவன் என்ன பண்றது? புத்தகத்துல இருந்து கிறுக்கி போடுறதுல சொல்லி கொடுக்கும். யாரெல்லாம் வந்து தக்க வச்சுக்கிறாங்களோ அவங்க பேர்கள் அப்படியே இருக்கு. கிறுக்கி போடுறதுன்னா என்னது? எல்லாரோட பேரை எழுதிட்டாரு புத்தகத்துல. யாரெல்லாம் மீறுறாங்களோ அவங்க பேரு தான் என்ன பண்றாரு? கிறுக்கி போட்டுற சொல்லி கொடுக்கும். எந்த புத்தகத்துல இருந்து? ஜீவ புத்தகத்துல இருந்து. அது கூட படிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:5. He who overcomes shall be clothed in. He who is victorious will, like them, be dressed in white. I will never blot out of the name of that person from book of life, but will acknowledge that name before my Father and his angels. ஓகே, பாத்தீங்கன்னா புக் ஆஃப் லைஃப்ல வந்து நான் அவன் பேரை என்ன பண்ண மாட்டேன்? நீக்க மாட்டேன் சொல்லி சொல்றாரு. பிளாட் அவுட், எடுத்துட மாட்டேன் சொல்லி சொல்றாரு. அப்போ புக் ஆஃப் லைஃப்ல வந்து எப்போ இயேசு கிறிஸ்து மீட்பு கொடுத்தாரோ எல்லாருக்குமே புக் ஆஃப் லைஃப்ல வந்து எழுதப்பட்டிருக்கு. இந்த புக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த பைபிள்ல இங்க வெளிப்படுத்தல வந்து புக் ஆஃப் லைஃப் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நீங்க லிட்டரலாவே நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம, ஏன்னா நம்ம பிரெயின் வந்து பரலோகத்துல இருக்கிற விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்போ நம்ம புரியுற அளவுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா சென்ஸ் பண்றாங்க. ஓகேவா? வந்து ஒரு புக்ல வந்து பேர் எழுதப்பட்டிருக்கு. யார் பேர்லாம் எழுதப்பட்டிருக்கோ அவங்க எல்லாருமே நித்திய ஜீவன்ல இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்படி எழுதப்பட்டவங்க பாத்தீங்கன்னா எல்லாரோட பேரும், உலகத்துல இருக்க பிறந்தவங்க, இந்த இந்த உலகம் முடிகிற வைக்க இருக்கிற எல்லாரோட பேருமே எழுதப்பட்டிருக்கு சொல்லி பாக்குறோம். அவங்க எல்லாருமே நித்திய ஜீவனோட இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இயேசு கிறிஸ்து அந்த மீட்பை வந்து கொடுத்துட்ட பிறகு, ஓகேவா, எல்லாரோட பேரும் ஆல் பேரால் ரிட்டர்ன் சொல்லி பாக்குறோம். அப்போ யார் ஒருவர் அந்த பாத்திரம்னா டெஸ்ட்ல வந்து சாத்தானோட சேர்ந்து கீழ்ப்படியாம போறாங்களோ அவங்கள தேவன் வந்து என்ன பண்றாரு? நீக்கி போடுறாரு சொல்லி போடுறாரு. அது கூட படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 20 7-8. When the 1000 years are over, Satan will be released from his prison, okay, and will go out to deceive the nations in 4 corners of the earth, Gog, Magog, to gather them for the battle. In numbers, they are like the sand of the seashore. They marched around the breadth of the earth and surrounded the camp of the God's people, the city he loved, Jerusalem. But fire came down from heaven and devoted them. God என்ன பண்றாரு? அக்னியை கொண்டு வந்து அதை அழிச்சிட்டார் சொல்லிப்பாங்க. அந்த மக்களை அழிச்சிட்டார் சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த devil and who deceived them was thrown into the lake of burning sulfur, where the beast and the false prophets had been thrown. They will be tormented for day and night forever and ever சொல்லி பாக்குறோம். அப்புறம் anyone whose names not found written in the book of life was thrown into the lake of fire சொல்லி பாக்குறோம். ஓகேவா? anyone whose name not found written in the book of life was thrown into the fire சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த மக்கள் யாரெல்லாம் சாத்தானோட சேர்றாங்களோ அவங்க பேருக்கெல்லாம் என்ன பண்ணப்படுறாங்க? பிளாட் அவுட் எடுத்துடுறாங்க சொல்லி பாக்குறோம். அவங்களை என்ன பண்றாங்க? 15 வருஷத்துல they will be thrown into the lake of fire சொல்லும்போது அவங்கள அழிச்சிடுறாங்க சொல்லி பாக்குறோம். the lake of fire is the second death, இரண்டாம் மரணம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? முதலாம் மரணம் வந்து ஆதாம் மூலமா எல்லாருக்குமே வருது. அதுல இருந்து மீட்பதை யார் கொடுத்து? இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. ஓகே, ரட்சிப்பு கொடுக்குறாரு.
அப்போ யாரெல்லாம் திருப்பியும் அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தப்பு செய்யறாங்களோ அவங்களுக்கு 2ஆம் மரணம் சொல்லலாம். இதை நம்ம கிளீனா பார்க்கலாம். அப்புறமா ஃபுல் அந்த கான்டெக்ட்ல பார்க்கலாம். ஏற்ற காலம் சொல்ற டாபிக்ல நம்ம புரிஞ்சுக்கிறது என்னதுன்னா, தேவன் எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுக்குறாரு, சத்தியத்தை கொடுக்குறாரு, நெக்ஸ்ட் சத்தியத்தை கொடுக்குறாரு. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்புறம் யாரெல்லாம் வந்து மீதுல உட்படுறாங்களோ, டெஸ்ட் வைக்கிறாங்களோ, டெஸ்ட்ல வந்து யாரெல்லாம் சாத்தானுடைய எல்லாம் தீமை செய்யற மக்களாவே இருக்காங்களோ, விக்கிரா இருக்காங்களோ, அவங்களும் தேவன் என்ன பண்றாருன்னா அவங்க பேர்களை எடுத்துறாரு, ஜீவ புத்தகத்துல இருந்து அவங்க அழியிறாங்க சொல்லுவாங்க. ஓகேவா? விக்கெட் பீப்புளே எடுத்துறாரு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் சபைக்கு இப்போ நம்மளுக்கு ஓகே சொல்லப்படுறது எதுனா படிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து. It is impossible for those who have been once been enlightened. Enlightened என்னது? ஞானம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு எல்லாமே. Tastes the heavenly gift. பரலோகத்தின் ரகசியங்கள், அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டு who have shared in the Holy Spirit. பரிசுத்தமாய் கொடுக்கப்பட்டிருச்சு. Okay, who have tasted the goodness of the word of God and power of the coming age. வரப்போற ராஜ்யத்தை பத்தி எல்லாமே தெரிஞ்சிச்சு. who have fallen away to be brought back to repentance. To their loss, they are crucifying the Son of God all over again and subjecting him to public disgrace. Land that drinks in the rain often falls on it and produces a crop full to those for whom it is formed receive the blessings of God. But the land produces thorns and thistles is worthless and is danger of being cursed. At the end it will be burnt. அப்போ என்ன இங்க புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, சத்தியத்தெல்லாம் கேட்டுட்டு நீங்க வந்து மனப்பூர்வமா வந்து தப்பு செய்யற மக்களா இருந்தீங்கன்னா, மனம் திரும்பாத ஒரு மக்களா இருந்தீங்கன்னா, அப்போ நீங்க என்ன பண்றீங்க? இயேசு கிறிஸ்து வந்து அந்த கிருபையை வந்து நீங்க வீணா வணங்குறீங்க. அப்போ உங்களை என்ன பண்றாரு? அழிச்சிடறாரு சொல்லிட்டு வரும். எப்படி வந்து அந்த வெளிப்படுத்தல நம்ம வந்து அவங்க இவங்களை வந்து அக்கினி வந்து the fire came down from heaven and devoured them சொல்லி பார்க்கணும். அக்கினி சொல்லப்பட்டிருக்கோம். அதே போல and whose names are not written in the book of life will be thrown into the lake of fire சொல்ற மாதிரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா சபைக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்கப்படுது. என்னதுன்னா எபிரேயர் 6ல end it will be burnt சொல்லி பார்க்கணும். அழிச்சிடறாரு சொல்லி பார்க்கணும். இவங்க பேர் தான் வந்து என்ன பண்றாருன்னா ஜீவ புத்தகத்துல இருந்து கிரிக்கி பண்றாரு சொல்லி போகிறோம், இல்ல எடுத்துடுறா சொல்லி போகிறோம், பிளாட் அவுட் பண்றாரு சொல்லி போகிறோம். சோ இது அல்டிமேட். கடைசியில அப்படி பார்க்கும்போது நம்ம இங்க பேக் டு 1 தீமோத்தேயு இதுல வரலாம். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, who wants all people to be saved சொல்லும்போது சபையா இருக்கட்டும், எல்லாம் உலக மக்களா இருக்கட்டும், 2 பேருமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இயேசு கிறிஸ்துவால காப்பாற்றப்படுறோம். ஓகே, நித்திய ஜீவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. ஓகே, அது இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் நித்திய ஜீவன் நம்மளுக்கு வந்து முழுமையா நம்மளுக்கு வந்து பெற்றுக்கொள்வோம் சொல்லி பார்க்கிறோம். எல்லாருமே முதலாவது கிறிஸ்து, பின்பு அவரோட வருகையில வந்து அந்த நித்திய ஜீவன் நம்மளுக்கு கிடைக்க சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஆனா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப எதுக்காக 2000 வருஷமா போயிட்டு இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க சபையோடைய அழைப்பு போயிட்டு இருக்கு, காலிங் ஆஃப் தி சர்ச் சொல்லி பார்க்கிறோம். அது எப்ப ஆரம்பிச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட அந்த மரித்து உயிர்த்திலிருந்து 40 நாள் கழிச்சு பரலோகம் போறாரு பாத்தீங்களா, அப்பையில இருந்து இல்ல இயேசு கிறிஸ்துவோட 1ஆம் வருகையில இருந்து இயேசு கிறிஸ்துவ 2ஆம் வருகைக்குள்ள வாழ்ற மக்களுக்கு தான் ஒரு விசேஷமான ஒரு அழைப்பு இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் சபையின் அழைப்பு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அந்த மக்களை வந்து என்ன பண்றாரு? சத்தியத்தை வந்து போதிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இப்போ தேவனுடைய வீட்டுக்கு இப்பொழுது நியாய தீர்ப்பு, இப்ப சபைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு ஆரம்பிச்சிச்சு, ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? அந்த வசனம் கூட நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சரி, 1 பேதுரு 2 பேதுரு நினைக்கிறேன். 4:17 1 பேதுரு 4:17. For it is time for judgment to begin with God's house. Okay, it is time for judgment to begin with God's house. அப்போ ஜட்ஜ்மெண்ட் எங்க பிகின் ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய வீட்டுல பிரபு சொல்லி போறோம். தேவனுடைய வீட்டு சொல்லும் போது எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, சர்ச், சபையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? உலக மக்களுக்கு எப்ப ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல. ஓகேவா? அது நீதி வாசமா இருக்கும் உலகத்துல, அப்பதான் ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிக்குது சொல்லி போறோம். சபைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பயே ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு. ஏன் ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட்னா என்னது?
ஃபர்ஸ்ட் நமக்கு புரியணும். செகண்ட் சான்ஸ் கிடையாது. செகண்ட் சான்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் என்னது? நியாய தீர்ப்புனா என்னது? நியாய தீர்ப்புன்றது வந்து அதான் தேவன் வந்து இப்போ ஜட்ஜ்மெண்ட்ன்றது இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நீதி போதிச்சு ஒரு வாட்டி அவங்க அதுல பாஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதே போல சபையில இப்ப சபையாருக்கு வந்து இப்ப அவங்களுக்கு நீதி போதிக்கப்படுது, அவங்க அதன்படி இல்லையானா அவங்களுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு டெத்து தான் வந்து பெர்மனன்ட் பனிஷ்மெண்டா இருக்க போகுது. ஜட்ஜ்மெண்ட்டா ஒரு தீர்ப்புன்னு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நீதி போதிக்கப்படுது, அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதை வச்சுதான் ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. கரெக்டா? ஆமா. எக்ஸாக்ட்லி. ஸோ அதான் நம்ம இங்க பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுட்டோம்னா இது எல்லாமே ஃபாலோ அவுட் ஆகும். என்னதுன்னா யோவான், அதே யோவான்ல 5ஆம் அதிகாரம் நான் போறேன். 5ஆம் அதிகாரத்துல கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா அவர் வருகையை பத்தி பேசுறாரு. ஓகேவா? பாத்தீங்கன்னா டு நாட் பி அமேஸ்ட் அட் திஸ் 28 வருஷம் 29 வருஷம். All who are in their grace will be hear his voice. Sorry. Hear his voice and come out. And those who have done what is good will rise to live. And those who have done what is evil will rise to be condemned. சொல்லி போட்டிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது those who have done what is good will rise to live சொல்லி போட்டிருக்கு. யாரெல்லாம் நல்லது செஞ்சாங்களோ அவங்க வந்து ஜீவன் அடைகிறாங்களா, யாரெல்லாம் நல்லது செய்யலையோ அவங்க வந்து ஆக்கினி அடைகிறாங்க சொல்லி சொல்லுவோம். இங்க நல்லது செஞ்சவங்க சொல்லி சொல்லும்போது நல்லது செஞ்சவங்க சொல்றது இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்களதான் என்ன பண்றாருன்னா தேவன் வந்து முன்குறிக்கிறார். இதுக்கெல்லாம் நம்ம வசனம் எடுத்துனா போயிட்டே இருக்கோம். அது கூட நம்ம படிக்கலாம். எதுனா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். For we are God's handiwork, created in Christ Jesus to do good works, which God prepared in advance for us to do. Yeah, Christ Jesus, for we are God's handiwork, created in Christ Jesus to do the good work which God prepared in advance for us to do. Okay, good work பண்றதுக்கு God என்ன பண்ணாராம்? ப்ரிப்பேர் பண்ணாராம். ஓகேவா? அப்போ நன்மை செய்யறவர் சொல்லும்போது யாரை பத்தி சொல்லி பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் படி பார்த்தீங்கன்னா சர்ச். ஓகேவா? இந்த கான்டெக்டே வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பத்தி பேசிட்டு இருக்காங்க, உலக மக்கள் பத்தி பேசல. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இங்க நம்ம யோவான் 5ஆம் அதிகாரத்துல வந்து இந்த சர்ச்சா இருக்கட்டும், யாரெல்லாம் வந்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள வந்து ஜீவன் அடைகிறாங்களாம். ஆனா யார் வந்து பாத்தீங்கன்னா but those who do evil, ஓகே, ஈவில் சொல்றவங்க வந்து புறஜாதி மக்கள் சொல்றாங்க. ஓகே, will be condemned சொல்லி போட்டிருக்கு. கண்டம்க்கு இங்க நம்ம கிரேக்க வசனம் அது வார்த்தை பார்த்தோம்னா எபிஷியன்ஸ் 2ஆம் அதிகாரம் எபிஷியன்ஸ் இல்ல, யோவான் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அந்த வசனத்தை நம்ம பார்க்க போறோம். கண்டம் சொல்ற வசனத்தை கிரேக்க வார்த்தையில evil to the resurrection of judgment போட்டிருக்கு. ஓகே, ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது கிரைசிஸ், இந்த வார்த்தை கிரைசிஸ் சொல்ற வார்த்தை நம்ம பேதுருல யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க படிச்சோம்? பேதுரு 1 பேதுரு 4:17 படிச்சோம். ஓகேவா? சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்கு, இங்கேயும் ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்கு. அங்க இருக்க ஜட்ஜ்மெண்ட் நம்ம பார்க்கலாம். 1 பீட்டர் 4:17. கிரைசிஸ், கரிஸ்மா. சோ ரெண்டுமே ஒரே இதுதான், கான்டெக்ட் தான். ஜட்ஜ்மெண்ட் சொல்லி போடுறோம். ஓகேவா? ஜட்ஜ்மெண்ட் சொல்றத கரிஷ்மா கரிசிஸோட ஒரு இது CARISISS கிரைசிஸ் சொல்லி போகிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா
ஜட்ஜிங்கு, ஜட்ஜ்மெண்ட், டிசிஷனு, இதுதான் இதோட அர்த்தம். இதோட அர்த்தமும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட், வேர்டிக்ட், சம்திங் கேஸ்டிங் எ லா ஆர் லா சூட் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதே டேர்ம் தான் அது. அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா 29220 இருக்கு, இது 2917 இருக்கு. ஆல்மோஸ்ட் ரிலேட்டட், பக்கத்துல இருக்கிறது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்படி இருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் தான் சொல்லி போட்டுருக்கு. இந்த கண்டம்னேஷன் இடத்துல ஜட்ஜ்மெண்ட் தான் போட்டுருக்கு. கரெக்டா? எங்க யாரெல்லாம் வந்து செத்து போன உயிரோட நல்ல செய்யறவங்களும் அவங்க ஜீவனை பெறாங்க, மற்றவர்கள்லாம் என்ன பண்றாங்க, ஈவில் துன்மார்க்கர் என்ன பண்றாங்க, ஜட்ஜ்மெண்ட் அடையிறாங்க சொல்லி போகிறோம். இந்த ஜட்ஜ்மெண்ட் பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா இங்கேயே நம்ம பேதுருல சொல்ற ஜட்ஜ்மெண்ட்டையும் இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா என்ன பார்க்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐசையா 26ஆம் அதிகாரம் அதுல 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும். இப்ப எல்லாமே உங்களுக்கு வந்து கிளீனா புரிய ஆரம்பிக்கும். என்னதுன்னா when your judgment comes upon the earth, ஓகேவா? ஜட்ஜ்மெண்ட் பூமியில வரும்போது the people of the world learns righteousness. ஓகேவா? people of the world, உலக மக்கள் வந்து நீதியை கற்றுக்கொள்வார்கள் சொல்லி சொல்றோம். but when the grace is shown to the wicked, they do not learn the righteousness. Okay. Even in the land of upright, they will go on doing evil and do not regard the majesty of the Lord. சொல்லி போகிறோம். when the grace is shown to wicked சொல்லி போகிறோம். அவ பாத்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது ஒரு பீரியட் ஆஃப் டைம், இது டைரக்டா வந்து தீர்ப்பு கிடையாது. இட் இஸ் அ பீரியட் ஆஃப் டைம் சொல்றது, ஒரு 1000 years. ஓகேவா? அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து காட் என்ன பண்றான், பூமியில வந்து பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட் லேர்ன் ரைச்சஸ்னஸ் சொல்லி போகிறோம். ஓகேவா? சத்தியம் போதிக்கப்படுது, ட்ரூத் போதிக்கப்படுது. ஓகே, லேர்ன் ரைச்சஸ்னஸ் அவங்க கத்துக்கொள்வாங்களாம். கத்துட்ட பிறகு கடைசியில தான் என்ன நடக்குது, ஒரு டெஸ்ட் நடக்குது சொல்லி போகிறோம். அந்த டெஸ்ட்ல தான் என்ன பண்றாங்க, துன்மார்க்கர் சத்தியத்தை கற்றுக்கவே இல்லை, கடைசி வரைக்குமே என்ன பண்றாங்க, சாத்தானோட சேர்ந்து அழிகிறாங்க சொல்லி போகிறோம். கரெக்டா? ஓகே, அப்ப ஜட்ஜ்மெண்ட் சொல்றது வந்து நீங்க சொன்ன மாதிரி தான். பாயிண்ட் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதே நேரத்துல அந்த டைம்ல வந்து சத்தியம் போதிக்கப்படுது. இப்ப எப்படி சபைக்கு வந்து அந்த தேவரோட வீட்டுல நியாய தீர்ப்பு ஆரம்பிச்சு சொல்லும்போது சபைக்கு போது உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே சத்தியம் போதிக்கப்படுது. அதே நேரத்துல இந்த பூமியில தான் நம்மளுக்கு என்ன நடக்குது, சாத்தார் மூலமா டெஸ்ட் நடக்குது. ஓகே, எவ்வளவு தூரம் நம்ம வந்து விசுவாசத்துல உறுதியா இருக்கிறோம் சொல்றது. ஓகேவா? அதே போலதான் அங்கேயும் பாத்தீங்கன்னா தேவன் ராஜ்யத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உலக மக்களுக்கு வந்து சத்தியம் போதிக்கப்படுது. நீதி வாசமா இருக்கும் உலகத்துல, சாத்தான் கிடையாது, வச்சிக்கிறவங்க கிடையாது, தூய்மையான சத்தியம் வந்து போதிக்கப்படுது. அவங்க சத்தியத்தின்படி நடந்தாங்கன்னா அவங்க ஜீவனை பெறுறாங்க, சத்தியத்தின்படி நடக்கலன்னா அவங்க வந்து ஆக்கினை மறிக்கிறாங்க சொல்லுவாங்க, மரணம். சோ இதுதான் நம்ம சொல்ல வர ஓவரால் பிக்சர் கான்டெக்ஸ்ட் சொல்லி பார்க்கணும் இல்ல. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்ச பாயிண்ட் என்ன சொல்லி ஆரம்பிச்சோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டாபிக் ஆரம்பிக்கும்போது உங்க கேள்வியும் என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரட்சிப்பா சொல்லும்போது ஆமா எல்லாருக்குமே ரட்சிப்பு தான். பை டிஃபால்ட் எல்லாருக்குமே வந்து உயிர்த்தெழுதல் இருக்கு. ஓகே, அது எப்ப நடக்கும் ஆரம்பிக்க சொல்லி பாத்தீங்கன்னா, உயிர்த்தெழுதல் வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில் தான் உயிர்த்தெழுதல் வந்து வரும். அது ஏன் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை சொல்லி பாத்தீங்கன்னா, நடுப்பட்ட காலம் வந்து யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா சபைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. 2000 வருஷமா சபையோட சூசிங் ஆரம்பிச்சிருக்கு. சபையோட சூசிங் ஆரம்பிச்சிருக்குன்னா அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சபைக்கு நியாய தீர்ப்பு நடக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சபைக்கு வந்து சத்தியம் போதிக்கப்படுது, போதிக்கப்பட்டு அவங்க டெஸ்ட் பண்ணப்படுறாங்க, அவங்க உண்மையிலேயே சத்தியத்தின்படி நடக்கிறாங்களா இல்லையா சொல்லிட்டு. அப்போ சத்தியத்தின்படி நடந்தாங்கன்னா என்ன இருக்கும், அவங்க பேர்கள் ஜீவ புத்தகத்துல இருக்கிறதுனால அவங்க ஜீவனை பெறுறாங்க சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வருகையில யாரோட பேர்லாம் வந்து இந்த நியாய தீர்ப்பு நடக்கும்போது கிறுக்கி போடப்படுதோ இல்ல அவங்க பேர்கள் நீக்கப்படுதோ அவங்க ஜீவன் அடையில சொல்லி பாக்குறோம். அதுதான் நம்ம எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல என்ன பாக்குறோம், சத்தியத்தை அறிவை அடைந்தும் எல்லாத்தையும் ருசி பார்த்தோம் மறுதளிக்கிறவங்க என்ன பண்றாங்க, குமாரனே தன் காலில் கீழ் மிதிக்கிறான்னு சொல்லிடுவாங்க. அவங்களோட பேர் தான் என்ன பண்ணப்படுது, நீக்கி போடப்படுறது. அவங்கதான் வந்து எடுத்து போடப்படுது, அவங்க தான் அழிகிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி பேட்டர்ன் ஆஃப் டெஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னா உலக மக்களுக்கு நடக்குது தேவன் ராஜ்யத்துல. அதுவும் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி பாக்குறோம், நியாயத்திற்கு சொல்லி பாக்குறோம், பூமியில் நடக்க சொல்லி பாக்குறோம். அப்போ சத்தியம் பொதிக்கப்படுது, கடைசியில சாத்தான் அவுத்து விடுறாங்க. அப்போ யாரெல்லாம் வந்து சாத்தான் பார்க்க போறாங்களோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, நித்தியமா அழிக்கப்படுறாங்க. அந்த ஜீவ புத்தகத்துல அவங்க பேர்கள் எடுக்கப்படுது. ஜீவ புத்தகத்தில் பேர் காணப்படுறவங்க எல்லாருமே என்ன அக்னி கடலை போட்டு அழிஞ்சிடறாங்க சொல்லி போறாங்க. ஓகேவா? சோ இதாங்க ஓவரால் பேட்டர்ன். அந்த ஒரு பாயிண்ட் நம்ம புரியறதுக்காக தான்
எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்கு. அந்த ரட்சிப்பு நித்திய ஜீவன் என்ன பண்ணுவாங்க? காத்துக்கொள்ளும். அதான் நம்மளோட வேலையே. இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டாரு, வீட்டுக்கு கொடுத்துட்டாரு. இந்தாப்பா உனக்கு கொடுத்துட்டேன், ஃப்ரீ கிஃப்ட். உன்னால முடியல, அதனால ஃப்ரீ கிஃப்ட் என்ன பண்ணிட்டேன்? நித்திய ஜீவனை கொடுத்துட்டேன் சொல்லி சொல்றாரு. அது வசனம் ஒரே வசனம் மட்டும் படிக்கலாம். கிஃப்ட் ஆஃப் காட். மேத்யூ டவுட். சபைக்கு வந்து இப்ப நடக்குது ஜட்ஜ்மெண்ட். புரஜாதியாருக்கு வந்து புதிய வானம் புதிய பூமி பண்ணி நடக்கும், கரெக்டா? ஆமா. ஆனா பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்தாங்கல்ல ஜீசஸ் கிரைஸ்ட் முன்னாடி, அவங்களுக்கு எப்ப நடக்கும்? அதான் இப்ப பார்க்க போறோம். நல்ல பாயிண்ட். ஓகே, நீ கரெக்டா நான் கேள்வி கேட்டீங்க. அதான் இப்ப பார்க்க போறோம். அதான் வந்து ஏற்ற காலத்துல பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் கேட்டு சொல்லிட்டு ரட்சிப்பு. ஓகே, சோ இந்த வசனம் மட்டும் பாத்துருங்க. The wage of sin is death. ஓகே, வேஜ் என்னது? இல்லைன்னா வந்து சம்பளம். நம்ம என்ன பண்றோம்? டிசிஸ்க்கு வந்து நீங்க உழைக்கிறீங்க, உழைக்கிறதுனால உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? சம்பளம் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்றோம்? பாவத்துக்காக உழைக்கிறோமா? வேஜ் ஆஃப் சின். ஓகே, வேலை செஞ்சு மரணத்தை வந்து ஏத்துக்கிறோமா? என்ன பண்றோம்? அதிகமா நம்ம பாவத்தை செஞ்சு என்ன பண்றோம்? மரணத்தை வந்து இது பண்றோம். ஓகே, ஆனா பட் தி கிஃப்ட் ஆஃப் காட், கிஃப்ட் என்னது? நம்ம நித்தியஜீவனுக்காக நம்ம ஒரு வேலையும் செய்யல. நம்ம இதான் நீங்க செஞ்சீங்க, நீங்க நித்தியஜீவன் பெறணும் சொல்லிட்டு. ஓகே, நானும் செய்யல, நீங்களும் செய்யல, யாருமே செய்யல. ஓகே, அதனால காட் என்ன பண்றாரு? நான் கிஃப்டாவே கொடுத்துறேன்ப்பா சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்றாரு? அந்த கிஃப்ட் கொடுக்குறாரு. ஓகே, இட் இஸ் கிஃப்ட். இந்த வேல்யூ வந்து இப்ப யாருக்கு வந்து அந்த கிஃப்ட் வந்து நம்ம புரிய சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம உண்மையிலேயே நம்ம வந்து இதோட வேல்யூ தெரிஞ்சதான், நித்தியஜீவன் என்ன சொல்லி தெரிஞ்சதான். நம்ம இந்த மரணத்துல உலகத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு நித்தியஜீவனுடைய வேல்யூவே நம்மளுக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். யோசிச்சு பாருங்க பிரதர், உங்க வீட்டுல வந்து பக்கத்துல ஏதாவது மரம் இருக்கா? அந்த மரம் எத்தனை வருஷமா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷம். 3 வருஷம். ஓகே, யோசிச்சு பாருங்க. இது வந்து உங்க ரொம்ப ஒரு 4 வருஷம் முன்னாடி வச்ச மரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது இன்னமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல பெருசா பயங்கர பெருசா அடர்த்தியா ஆலமரம் மாதிரி பயங்கரமா 4 வருஷம் மரம் இல்ல பயங்கரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க அந்த மரத்தை பார்த்து? ரொம்ப வருஷம் காலம் இருக்குன்னு சொல்லுங்க. அதை பத்தி நீங்க பெருமையா பேசுவீங்க. இங்க பாரு, எங்க வீட்டு பக்கத்துல 400 வருஷம் மரம். அது எங்க தாத்தா எல்லாம் பாத்திருக்கேன் அந்த மரம். ஓகே, யோசிச்சு பாருங்க. பிரிட்டிஷ் ஆட்கள் வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? இந்த மரம் இருந்ததுப்பா. நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, நம்ம என்னது ஐசக் நியூட்டன் வாழ்ந்த காலத்துல வந்து இந்த மரம் இது அப்படி சொல்லுவீங்க, கரெக்டா? அப்ப அந்த வயசுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? வேல்யூ பண்றீங்க. ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வயசு இல்ல. ஓகேவா? அப்போ ஒரு மனுஷன் வந்து நித்திய ஜீவனோட இருக்கும்போது இந்த மரம் எல்லாம் என்ன போவோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆப்ஜெக்ட் ஆயிடுவோம். ஓகேவா? ஸ்டேபிளான ஆப்ஜெக்ட்னா நீங்க வந்து யுகமா வாழுவீங்க. thousands and years, millions of years வாழ்றீங்க. இந்த உலகமே பாத்தீங்கன்னா அது ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்கு. என்னதுன்னா உருவாவது, சூரியன் உருவாவது ஒரு 10 பில்லியன் 15 பில்லியன் இயர்ஸ்ல வந்து அழிஞ்சிருது. உருவாவது அழியுது. சோ ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆளா இருக்கீங்க. புரியுதுல்ல? புரியுது. அதுதான் நித்திய ஜீவனே. என்னதுன்னா மலைகள் தோன்றுறது மறையுது, சூரியன் தோன்றுறது மறையுது. சொல்லும்போது நம்ம காலையில உதிக்குது மறையுது பத்தி பேசல. நான் சொல்றது வந்து அது வந்து நெபுலால உருவாகுது, அது சூப்பர்னோவால வந்து வெடிச்சு செதறி அழியுது. பிறப்பு அழிவு பத்தி பேசிட்டு இருக்கேன் பார்க்கும்போது. ஆனா நீங்க என்ன பண்றீங்களா? நித்தியமா வாழ்றீங்களா? அப்போ அதுதான் நித்திய ஜீவன். நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இருதை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, நம்மளால யோசனைனால புரிஞ்சுக்க முடியாது. நம்ம அப்போ வந்து இந்த நம்மளால பாக்குற விஷயங்கள் மூலமா தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த காரியங்களை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். அப்போ நித்தியஜீவன் சொல்றது ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம். அது காட் என்ன பண்றாருன்னா ஒரு கிஃப்டாவே கொடுத்தாரு. இந்த அளவு வேல்யூபிள் வந்து யாருமே கொடுக்க முடியாது கிஃப்ட. அதுவும் நம்ம எந்த வித வேலை செய்யாம, அதுக்காக நம்ம பிரயாசப்படாம கொடுக்க சொல்லி கொடுக்குறோம். சோ அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்றாரு? மரணத்திலிருந்து ஆரம்பத்துல நித்தியம் கொடுத்திருந்தாரு. திருப்பி என்ன பண்றாரு? ஆதாம் தப்பு செஞ்சு மரணம் வந்துச்சு. மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மூலமா நித்தியம் திருப்பி அதுவும் எப்படி கொடுக்குறாங்க? ஒரு கிஃப்டா கொடுக்குறாங்க. இட் இஸ் a gift of God. இதை நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவு கிருபையா நம்ம இருக்கணும் தேவனுக்கு. இதுக்கு ஒண்ணுத்துக்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம காலையிலே விழுந்துடலாம். சோ இது ஒரு விஷயம். இப்போ வந்து பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் எப்படி நம்ம பாக்குறோம்ல, அதுலதான் நம்ம வந்து இந்த வசனத்துல வந்து
கடைசி பாட்டு வரும். என்னதுன்னா, who gave himself a ransom for all people, this has now been witnessed to all the at the people in proper time சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அப்ப பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களை பத்தி பார்க்கலாம். அது எங்க போகணும்னா வந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு இருக்கலாம். பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் சொல்லும்போது அது டைரக்டா எங்க இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11ல தான் இருக்கு. ஒர்க் ஆகல. பாத்தீங்கன்னா பை ஃபெய்த் ஆபேல், விசுவாசத்தினாலே சரி பார்க்கணும். பை ஃபெய்த் ஏனோக்கு. இப்ப விசுவாசத்துல ஃபர்ஸ்ட் ஆள் யாரு? ஆபேல் தான், ஆடம் கிடையாது. ஓகே, ஆதாம் விசுவாசி சொல்லவே இல்லை. ஆபேல் தான் முதலாவது விசுவாசி. ஓகே, விசுவாசிச்சது. ஆபேல் வந்து ஆதாமோட பையன், கரெக்டா? ஆமா, ஆதாமோட பையன் தான், ஆதாம் ஏவாளோட பையன் தான், ஆனா ரெண்டாவது பையன். சோ அதே போல பாத்தீங்கன்னா பை ஃபெய்த் ஏனோக்கு, பை ஃபெய்த் நோவா, பை ஃபெய்த் ஆப்ரஹாம், பை ஃபெய்த் எல்லாருமே, ஆப்ரஹாம்ங்கிறது ஆல் திஸ் பீப்புள் எல்லாருமே சொல்லி பார்க்கிறோம். பை ஃபெய்த் சாரால். ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா பை ஃபெய்த் ஆப்ரஹாம், பை ஃபெய்த் ஐசக்கு, பை ஃபெய்த் ஜேக்கப், பை ஃபெய்த் ஜோசப், பை ஃபெய்த் மோசஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபெய்த் ஆல் தி பீப்புள் பாஸ்ட் அவே, ரெட் சி. ஓகே, இஸ்ரேல் மக்கள். ஓகேவா? அப்புறம் பை ஃபெய்த் தி வால் ஆஃப் ஜெரிகோ ஃபெல், பை ஃபெய்த் ப்ராஸ்டியூட் ராகாப். ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா பை ஃபெய்த் கிதியோன், பாராக்கு, சிமியோன், ஜெப்தா, தாவீது, சாமுவேல் சொல்லி ப்ராஃபட் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு லிஸ்ட் பார்த்து போயிட்டே இருக்குது. ஓகே, யாரெல்லாம் விசுவாசிச்சாங்க, காலேப், ஜோஷுவா சொல்லி அந்த மாதிரி பை ஃபெய்த் பை ஃபெய்த் பை ஃபெய்த். அப்ப எல்லாருமே வந்து ஃபெய்த்னாலதான் என்ன பண்ணப்பட்டாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க சொல்லி இங்க பாக்குறோம். லைஃப் பெறாங்க சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஓகேவா? ஏன் ஃபெய்த்னு சொல்லி சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா they are proven faithful. இவங்கலாம் வந்து என்ன பண்ணப்பட்டாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, சத்தியம் போதிக்கப்பட்டது, டெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, டெஸ்ட்ல என்ன ஆயிட்டாங்க, இவங்கலாம் பாஸ் ஆயிட்டாங்க. கரெக்ட். இவங்க எல்லாருமே பாஸ் பண்ணதுனால தான் நம்ம என்ன பண்றோம், விசுவாச வீரர்கள் பை ஃபெய்த்னு சொல்றோம். ஓகே, பை ஃபெய்த் சொல்லி சொல்றோம் பாக்குறோம். ஓகேவா? இப்ப நம்ம வந்து பாஸ் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். கூட நம்ம வந்து பாஸ் ஆகல, நம்ம கத்துட்டு இருக்கோம், கத்துக்கிட்டதை வந்து டெஸ்ட் எழுதுறோம், கத்துக்கிறோம், திருப்பியும் கத்துக்கிறது டெஸ்ட் எழுதுறோம், டெஸ்ட் திருப்பி கத்துக்கிறோம், தப்பா கத்துக்கிட்டோம், திருப்பியும் கத்துக்கிட்டது டெஸ்ட் எழுதி பாஸ் பண்றோம். சோ அந்த மாதிரி டைம் நம்மளுக்கு புரிதப்பட்டிருக்கு சபைக்கு இப்போ சொல்லி பாக்குறோம். அல்டிமேட்டா கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், எழுதி கடைசியில நம்ம பாஸ் ஆயிட்டோம்னா நம்ம வெற்றி பெற்றுவோம் சொல்லி பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மக்கள் எல்லாருமே என்னது டெஸ்ட் எழுதி பாஸ் ஆனவங்க சொல்லி பாக்குறோம். அந்த விசுவாசத்தோட என்ன பண்ணாங்களா, இவங்க மரித்தார்கள் சொல்லி பாக்குறோம். படிங்க 13ஆம் வசனம். All these people were still living by faith when they died, and they did not see. Okay, when they died they were living சொல்லி பாக்குறோம். living in faith, lived in faith. ஓகே, கடைசி வரைக்குமே விசுவாசத்தை என்ன பண்ணல, மறுதளிக்கல சொல்லி பாக்குறோம். எல்லாருமே விசுவாசிச்சாங்க சொல்லி பாக்குறோம். சரி, இப்ப நம்ம இந்த பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள்ல இவங்க எப்படி வந்து ரட்சிக்கப்படுவாங்க, ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாமே ரட்சிப்பில்லை சொல்லி பாக்குறோம். கரெக்டா? அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களுக்கு வந்து ரட்சிப்பு, எப்படி இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு அப்புறம் தான் மரிச்சாரு. 2000 இவங்க இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மரிச்சாருன்னா அப்போ அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான் இவங்க எல்லாம் பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க விசுவாச வீரர்கள் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மரிச்சவங்க சொல்லி போகிறோம். அவங்க எப்படி வந்து ரட்சிக்கப்படுறாங்க, எப்படி உள்ள வராங்க சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வர்றதுக்கு என்ன, அவங்க வந்து எப்படி ரட்சிக்கப்படுறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா பலிகள் மூலமா. ஓகேவா? இப்ப நீங்க ஆரம்பத்திலே நீங்க படிச்சீங்கன்னா நீங்க என்ன பாக்குறோம்னா வந்து ஆபேல் brought God a better offering than Cain. ஓகேவா? by faith he was commanded as righteousness when God spoke well of his offering. ஓகே, பலிகள் ஆஃபரிங் சொல்லி பாக்குறோம். அது நம்ம ஆதி வந்து பார்த்தோம்னா என்ன பண்றாரு, ஒரு கொழுத்த ஆடை கொண்டு வந்து பலியிடுறாரு சொல்லி பாக்குறோம். தேவனுக்கு வந்து எது கரெக்டா அதை வந்து இது பண்றாரு சொல்லி பாக்குறோம். இதே மாதிரிதான் ஏனோக்கா இருக்கட்டும், இல்லைன்னா நோவா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, பலிகள் வந்து இந்த பலி வந்து யாரை ரிப்ரசென்ட் பண்ணது சொல்லி பாத்தீங்கன்னா கிரைஸ்ட ரிப்ரசென்ட் பண்ண சொல்லி போறோம். ஓகே, உலக பாவங்களை சுமந்து தீக்கிற தேவாட்டுக்குட்டி சொல்லி வந்து யோவான் சொல்றாரு சொல்லி பாக்குறோம். படிக்கலாம். ஜான் 1. Okay. Look, the lamp of God who takes away the sin of the world. The lamp of God.
ஓகேவா? உலக பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி சொல்லி பார்க்கிறோம். அதே போல பாருங்க, lamp that was lamp of the God. ஓகே, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வழியா போகும்போது பாத்தீங்கன்னா, யோவான் என்ன சொல்றாருன்னா, அந்த 2 சிஷ்யர்களை பார்த்துட்டு, இவர் தான் லேம்ப் ஆஃப் காட், தேவன் அனுப்பப்பட்ட தேவாட்டுக்குட்டி, ஏற்ற வேலையில இவர் வந்து பலியாகணும். யாருக்காக? உலக மக்களுக்காக. ஓகே, ஆதாம்காக, சொல்ல போனா ஆதாம்காக பலியாகணும் சொல்றது வந்து இங்க ரெப்ரசன்ட் பண்றான்னு சொல்லி பார்க்கிறோம். இததான் வந்து காயின் ஆபேல் பாத்தீங்கன்னா ஜெனிசிஸ் 4ஆம் அதிகாரத்துல வந்து பார்த்தோம்னா, காயின் என்ன பண்றாரு? Abel also brought an offering, a fat portion from some of the firstborn of his flock. Flocks சொல்லும்போது ஆடுகள் சொல்லி பார்க்கிறோம். The Lord looked with favor on Abel and his offering, but Cain and his offering he did not look with favor. ஏன்னா வந்து அவன் என்ன பண்றான்? சரியானது கொண்டு வரல, விருப்பமானது கொண்டு வரல. இல்லைன்னா வந்து அவன் வந்து என்ன பண்ணல, அவன் வந்து விருப்பத்தோட அவன் செய்யல, அவன் வந்து வேண்டா வெறுப்பா பண்ணான். அதனால என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க புதிய ஏற்பாடுல என்ன போட்டிருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காயின் வந்து பொறாமையினால வந்து என்ன பண்ணா, ஆபேலை கொண்டுட்டா சொல்லி பாக்குறோம். ஏன்னா காட் வந்து அவரோட இதை வந்து பாக்குறத சொல்லிட்டு, அதனால காட் என்ன சொல்றாருன்னா, எதுக்காக நீ கோபமா இருக்கிற? ஓகே, why is your face downcast? உன் மூஞ்சி ஏன் வந்து வேற விதமா இருக்கு? இஃப் யூ டூ வாட் இஸ் ரைட், நீ நல்லது செஞ்சா நீ வந்து உன்னோட நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்கிற. will you not be accepted சொல்லி தேவர் வந்து அவர்கிட்ட இறங்கி வந்து பேசிட்டு இருக்காரு. நீ ஏன் வந்து நீ சரியானது பண்ணு, நான் வந்து அக்செப்ட் பண்றேன் சொல்லி அவருக்கு போதிக்கிறாரு. ஆனா அவனும் வந்து என்ன பண்றான், அந்த பாவத்தின் வழியில தான் போயிட்டு சகோதரனே என்ன பண்றான், கொலை பண்ணிடுறான் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ இதாங்க நடந்த விஷயம். இப்போ பாத்தீங்கன்னா, பலிகள் சொல்லும்போது அதை செலுத்துறது மூலமா தான் இயேசு கிறிஸ்துவை ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் 9 9 10. ஹீப்ரூஸ் 10ல வந்து பாத்தீங்கன்னா, the law is only a shadow of the good things that are coming சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? லால என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, the reality themselves, for this is the reason it can never by the same sacrifice repeated endlessly year after year make perfect those who draw near to worship. It is impossible for the blood of bulls or goat to take away the sin. ஓகே, அது என்னதுன்னா, இந்த புல்லோட ரத்தமோ ஆட்டோட ரத்தமோ, ஓகே, மாட்டோட ரத்தமோ பாவத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. ஓகேவா? அது ஒன்லி a shadow of things to come. அந்த ஷேடோ யாரு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட். Sacrifice and offering and burnt offering and sin offering you did not desire, nor were you pleased with it சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? Though they were offered in accordance with the law, then he said, here I am, I have come to do your will. He set aside the first to establish the second சொல்லி பார்க்கிறோம். என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து நானே வரேன், நான் என்ன பண்றேன், புத்தக சுருளை என்னை பற்றி எழுதிருக்கு சொல்லி சொல்றாரு. இவர் வந்து என்ன வரான், அந்த சாக்ரிஃபைஸ் ஆகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். And by that will we have been made holy through the sacrifice of the blood of Jesus Christ once and for all சொல்லி பார்க்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய பலியினால எல்லாருமே ரசிக்கப்பட்டோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஈடு பலியானதுனால தான். அப்போ இந்த சாக்ரிஃபைஸ், இந்த பிளட்டா இருக்கட்டும், புல்லா இருக்கட்டும், கோட்டா இருக்கட்டும், லேமா இருக்கட்டும், இது எல்லாமே யாரை குறித்து சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷேடோ ஜீசஸ் கிறிஸ்து தான் சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்தால் தான் நீதிமான் அடைஞ்சான்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பலிகள் மூலமா தான் என்ன ஆனாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவை ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மூலமா இவங்களுக்கு என்ன இருக்கு, ரட்சிப்பு இருக்கு சொல்லி பார்க்கிறோம். சரி, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன, ப்ராமிஸ் என்னது, இதை நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏசு கிறிஸ்துவ இவங்க ஏற்கனவே ப்ரூவ் பண்ணப்பட்டாங்க. இவங்க டெஸ்ட்லாம் கிடையாது. இப்ப சபைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜட்ஜ்மெண்ட் நடக்குது, டெஸ்ட் நடக்குது. ஆனா இவங்களுக்கு ஏற்கனவே டெஸ்ட் நடந்துச்சு, ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு. சத்தியம் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு இவங்களுக்கு. இந்த பீப்புளுக்கு எப்ப சொல்லி பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டாரு, 25 வருஷம் என்ன பண்ணாரு, இவ பிறந்துருவா குழந்தை, அவ பிறந்துருவா குழந்தை, அவ பிறந்துருவா சொல்லிட்டு என்ன பண்றாரு, வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அதே போல நோவா பாருங்க, 500வது வயசுல வந்து அழைச்சாரு. ஓகேவா? வேலை கட்டு சொல்லிட்டு 100 வருஷமா என்ன பண்றாரு, இப்ப மழை பெய்யுமா, நாளைக்கு மழை பெய்யுமா, நாளைக்கு மழை சொல்லிட்டு விசுவாசத்துல என்ன பண்றாங்க, கடைசி வரைக்கும் 600வது வயசுல தான் வந்து மழையை பெய்யுது. 100 வருஷம் கிட்ட என்ன பண்றாங்க, வெயிட் பண்றாங்க பேஷண்டோட. சோ இதான் டெஸ்ட் ஆக்சுவலா, பேஷன்ஸ். அங்க
நம்ம பாக்குறது. இதுதான் நம்ம வந்து யாக்கோபுல கூட படிக்கிறோம். ஜேம்ஸ்ல ஜேம்ஸ் 1:2-3 படிக்கும்போது consider it pure joy, my brothers and sisters, whenever you face trials of many kind, because you know that the testing of your faith produce perseverance. Perseverance என்னது? பொறுமை. Okay, perseverance is doing something desperately difficultly today in achieving success. சொல்லி பார்க்கிறோம். ஸோ அது நம்ம என்ன பண்றோமா, அது மேல பொறுமையா இருக்கிறோமா. இதை வந்து தமிழ்ல மீனிங் இன் தமிழ் சொல்லி போட்டோம்னா என்ன ஆகுது? விடாமுயற்சி. ஓகே, விடாமுயற்சி. அது மேல என்ன பண்றோம், கடைசி வரைக்கும் வந்து புடிச்சிட்டு இருக்க சொல்லி போடுறோம். பெர்சிவரன்ஸ் என்ன பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, தீவிரமா இருக்கிறது ஒரு விஷயத்துல. ஆமா, டெஸ்டிங் ஆஃப் யுவர் ஃபெய்த் ப்ரொடியூஸ் பெர்சிவரன்ஸ். பெர்சிவரன்ஸ்னா அந்த ஃபெய்த்தை வந்து என்ன பண்றீங்க, அதுல தீவிரமா இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம், அதை நீங்க புடிச்சிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நோவா என்ன பண்ணாரு, மழை பெய்யும் தேவன் சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன சொன்னாரு, நான் பெரிய ஜாதி ஆயிப்பேன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் என்னது, தாவீதுக்கு நான் 15 வயசுல வந்து 15 வயசுல வந்து அவரை வந்து ராஜாவாக்குன்னு சொன்னாரு. ஆனா 30 வயசு வரைக்கும் நான் ராஜாவா ஆகல. ஓகேவா, பிடிச்சிட்டு இருக்காரு. ஓகே, தீவிரமா இருக்காரு. அதுல டெஸ்டிங் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டெஸ்டிங் நடந்தது. ஈவன் ஏனோக்கா இருக்கட்டும், ஆபேலா இருக்கட்டும், எல்லாருக்குமே என்ன இருக்கு, டெஸ்ட்னாலதான் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டாங்க ஃபெய்த். ஓகேவா, எல்லாருமே சோதனை இல்லாம டெஸ்ட் இல்லாம வந்து யாருமே வந்து வெற்றி பெறல சொல்லி பார்க்கணும். அவங்கதான் நம்மளுக்கு வந்து சாட்சியா இருக்காங்க. எப்படி அந்த சோதனையை போயும் 100 வருஷமா வெயிட் பண்ணியும் அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு சொல்றதுலாம் நம்மளுக்கு வந்து சாட்சியா இருக்கு. நம்மளும் அவங்கள மாதிரி நம்ம போல மனுஷங்க தான். நம்மளும் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, தேவன் வந்து இந்த இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க எல்லாம் எடுத்துப்பாரு, டைரக்டா எடுத்துப்பாரு. கரெக்டா? அழிக்கிறதுக்கு முன்னாடி டைரக்டா எடுத்துப்பாரு. யார? பழைய ஏற்பாட்டுல ஃபெய்த்தா இருந்தவங்களும் இப்போ சபையில இருந்து டெஸ்ட் பாஸ் பண்றவங்க, இப்போ கரண்ட் சபையில. ஆமா, இயேசு கிறிஸ்துவோட வருகையில அப்ப என்ன பண்றாரு, பாஸ் பண்றவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ வருகையில அவ்வளவுதான் டைரக்ட் எடுத்துப்பாரு. எடுத்துக்கிட்டாரு சொல்லி போடுறாரு. அதுக்கப்புறம் தான் உள்ள கழிவு நடக்கும். ஆமா, கரெக்ட், சூப்பர். சோ இதுதான் நீங்க வந்து 1 கொரிந்தியர் 15 நீங்க புரிஞ்சுக்கிறது. But each is dead, Christ the first fruit. Then when he comes, those who belongs to him. Okay, then the end will come. உலகாலிது. ஓகேவா, அப்புறம் அந்த கான்டெக்ஸ்ட், நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் நம்ம பாக்குறது தேவன் ராஜ்யத்துல என்ன நடக்கும் சொல்றது. ஓகேவா, சரி. இன்னொன்னு வசனம் படிச்சிடலாம். இப்ப நம்ம இது வரைக்கும் டிஃபைன் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம். இந்த பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களோட முடிச்சிடறேன் நானு. இப்ப பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களுக்கு வந்து கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 13 வந்து எங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா படிங்க இப்போ. All these people were still living by faith, and when they died, they did not receive the things promised. They only saw them and welcomed them from distance, admitting that they were foreigners and strangers on earth. Okay, people who such things say such things show that they are looking for a country of their own. If they had been thinking of the country they have left, they would have had opportunity to return. எங்கனா ஆறாண்டு பேர் போற ஆபிரகாம்லாம். ஆனா அப்படி போல, instead they were looking for a better country, a heavenly one. The God, therefore God is not ashamed to call their gods, for he has prepared a city for them. சொல்லி பார்க்கணும். அப்போ இவங்க வந்து எதிர்பார்த்து இருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வாக்குத்தத்தம் என்ன, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன, இவங்க ஆபிரகாம்க்குலாம் சொல்லி பார்த்தோம்னா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் நம்ம கடைசியில படிக்கிறதுனால 18ல இருந்து, on that day the Lord made a covenant with Abraham and said, to your descendant I give this land from Wadi of Egypt, the great river, the Euphrates, the land of the Canaanites, Hittites சொல்லிட்டு அந்த இது எல்லாரோட இது ப்ரோ ஜெஸ்பைட்ஸ் எல்லாரோட இதுவும் பாத்தீங்கன்னா லேண்ட் ஆபிரகாம் ப்ராமிஸ் லேண்ட் சொல்லி பார்த்தோம்னா ABRAHAM ப்ராமிஸ்ட் லேண்ட் சொல்லி நம்ம போட்டோம்னா எங்க இருந்து எது வரைக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான்
எவ்வளவு பர்சன்ட் பாருங்க. ஈஜிப்ட்ல இருந்து ஈராக் வரைக்கும், சிரியா ஈராக் எல்லாம் உள்ள வந்துருச்சு. இஸ்ரேல் இப்ப இருக்கிறது இவ்வளவு தான் இருக்கு. வாக்குத்தத்தம் பண்றது பெற்றாங்களா? பெறல. தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? From the land to your descendant I will give the land from Wadi of Egypt. என்னது? நைல் river நைல் to the great river Euphrates சொல்லி போறோம். யூப்ரட்டிஸ் இங்க இருக்கு. ஓகே, நைல் ரிவர் இங்க இருக்கு, ஈஜிப்ட்ல இருக்கு. யூப்ரட்டிஸ் வந்து ஈராக்ல இருக்கு. ஓகே, இவ்வளவு பெரிய லேண்ட். இதான் ப்ராமிஸ். ஆபிரகாம் பாருங்க, in Genesis 5:18ல ஆபிரகாம் was promised all the land. இதான் ப்ராமிஸ் பண்ணாரு காட். ஆனா பெற்றுக்கொண்டாங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அதான் இங்க நம்ம என்ன படிக்கிறோம் எபிரேயர்ல, they did not receive the things promised. ஓகே, அவங்க அந்நியரும் பரதேசியமா என்ன பண்ணாங்களாம்? சுத்தி திரிஞ்சாங்களாம். ஃபாரினர்ஸ் ஸ்டேஜஸா இருந்தாங்களா அந்த லேண்ட்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட லேண்ட்ல. அப்படியே மரிச்சு போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. by faith they died. ஓகே, பெறாம. அவ பாத்தீங்கன்னா எதுக்காகனா இவங்க வந்து தேவன் தர நகரத்துக்காக தேவனோட விசுவாசமா இருந்தாங்க சொல்லி போகிறோம். அப்ப தேவன் என்ன பண்றாரு? அந்த இடத்த திருப்பி வந்து தேவன் தராராம். எப்போ அவங்க உயிர்த்தல மீது, அவங்களுடைய உயிர்த்தல் வர மீது அவங்க தராங்களாம். இவங்களுக்கு தேவன் ப்ராமிஸ் பண்ணது பாத்தீங்கன்னா பரலோக அழைப்பா பூலோக அழைப்பா? பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்தவங்களுக்கு தானே. ஆமா, அவங்களுக்கு பூலோக அழைப்பு தான் நினைக்கிறேன். கரெக்ட். ஏன்னா இங்க லேண்ட் தான் கொடுத்துருக்காரு. நீங்க சொன்னபடி பூமி இல்ல வந்து நீங்க வாழுங்க, இந்த லேண்ட்ல உங்களுக்கு கொடுக்குற சொல்லிட்டு கால் மிதிக்கும் தேசம்லாம் ஒரு சொந்தமாக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. சோ அதே போல பாத்தீங்கன்னா இங்க ஆபிரகாம் வந்து ஊர்ல இருந்து வந்தாரு, கால் மிதித்த தேசம். அங்க இருந்து ஆரான் போறாரு, அதுவும் அவரோட ஊர் தான். அங்க இருந்து என்ன பண்ணாரு? கானான் போறாரு. கானான்ல இருந்து எகிப்து போறாரு. எகிப்துல தான் அவருக்கு வந்து மனைவி வந்து சகோதரி சொல்லி சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? ஓகே, அந்த ஸ்டோரியில ஓகே, அவரு நீங்க அந்த 15ல இருந்து அப்படியே 12ல இருந்து அப்படியே படிச்சு வந்தீங்கன்னா அங்க கானான்ல இருந்து கானான்ல வந்து ரொம்ப வறட்சியா இருக்கிறதுனால, பஞ்சா இருக்கிறதுனால அங்க இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போனோம்னா அங்க இருக்க ராஜா வந்து இங்க இருக்கிற இவங்களுடைய மனைவி வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவரு எடுத்துக்க நினைப்பாரு. அப்ப சாவடிச்சிருவாங்க சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா சாரால வந்து என்னோட சகோதரி சொல்லுவாரு, சிஸ்டர் சொல்லுவாரு. அப்போ வந்து அங்க வந்து அவங்க மனைவி சாரா வந்து கூட்டு விடுவாங்க ராஜா வீட்டுக்கு போகும்போது. அப்ப நைட்டு வந்து கனவு வரும் யாருக்குன்னா ராஜாக்கு. அப்ப தூதன் வந்து எச்சரிப்பாரு, இது வந்து ஆபிரகாமோட மனைவி, நீ ஏதாவது பண்ணனா உன் மேல சாபம் வந்துடும், அழிஞ்சிருவ சொல்லி சொன்னது. அப்போ திருப்பியும் காலைல வந்து ஆபிரகாம் கேட்பாரு, இந்த மாதிரி ஏன் சொன்ன சொல்லிட்டு. இல்ல, நீங்க என்னை பாக்குறவங்க வந்து என் மனைவி அழகா இருக்கிறதுனால என்னை வந்து சாவடிச்சிடுவாங்க சொல்லி நினைச்சேன், அதனாலதான் அப்படி சொன்ன சொல்லி சொல்லும்போது, சரி இனிமேட்டு அப்படி பண்ணாத, என்னை மனுஷரே சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணுவாருன்னா சாரால அனுப்பிச்சு வச்சுட சொல்லி கொடுக்குறாரு. ஓகேவா? அப்ப எங்கெல்லாம் டிராவல் பண்ணாங்களோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா காமெடியா இருக்கும் அந்த நிகழ்வு எல்லாம். ஆனா என்ன பண்றாரு தேவன் வந்து அப்படிப்பட்ட சாதாரண மனுஷங்க தான், பயமுள்ள மனுஷங்க, தப்பு செய்யற மக்கள். ஓகே, அப்படிப்பட்ட மக்களை தான் தேவன் என்ன பண்றாரு? பெரிய பெரிய ஆளா வைக்கிறார் சொல்லி போகிறோம். ஞானவான்களையோ இல்ல தைரியசாலியோ அலெக்சாண்டர் தி கிரேட் மாதிரி பெரிய பெரிய ஆட்களையோ வந்து வைக்கல, வீரர்களையோ வைக்கல. நம்மளை போல வந்து சாதாரண மனுஷங்க தான் தேவன் வந்து என்ன பண்றாரு? சூஸ் பண்றாரு. அதுலயே நம்மளுக்கு தெரியுது எவ்வளவு நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் கிடையாது சொல்லி போகிறோம். ஓகேவா? யாருமே அவ பார்க்கும்போது இங்க 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 மிதிச்சாரு கால் மிதிக்கிற தேசம் எல்லாமே பாத்தீங்கன்னா யாருக்கு சொந்தம் சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் சொந்தம் சொல்லிட்டு தேவன் சொன்னார். அதான் வாக்குத்தத்தம் பண்றாரு. நீ போயிட்டுலாம் வந்த இந்த லேண்டுக்கெல்லாம் அந்த லேண்ட்ல நான் உனக்கு கொடுக்குறேன் சொல்லி சொல்றாரு. ஊர்ல இருந்து ஆரான்ல இருந்து கானான்ல இருந்து எகிப்து ஒரு நெல் நிதி வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே அவர் கொடுக்குற தேசமா சொல்லி கொடுக்குறாரு. ஆனா வந்து இவர்கள் எல்லாம் மரித்தார்கள் கிடைக்காதபடிக்கு. ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இயலாமல் பூர்ணமாகாதபடிக்கு நம்மளுக்கு விசேஷமான ஒரு நன்மையை வச்சிருக்கிறாங்க. இந்த கடைசி வசனம் மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். 39-40. These were all commanded for their faith, yet none of them received what had been promised. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பிறர்ல சொல்லி போகிறோம். ஓகேவா? Since God has a plan something better for us. Better for us னா யார் பேசிட்டு இருக்காரு? நம்ம இப்ப சபை. இந்த லெட்டர் எழுதப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையில இருந்து இரண்டாம் வருகைக்குள்ள எழுதப்பட்ட இந்த லெட்டர். ஓகேவா? together with us would be they made perfect. ஓகேவா? நீங்க சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையில தான் இவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளோட சேர்த்து இவங்களும் உயிர் தெழுவாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பூமியில அந்த ஈஜிப்ட்ல இருந்து லைக் என்னென்ன வாக்குத்தத்தம் பண்ணிருக்காரோ அது கிடைக்க சொல்லி போகிறோம். ஆனா பெட்டர் சம்திங் பெட்டர் ஃபார் அஸ் சொல்லும்போது நம்மளுக்கு இவங்களுக்கு காட்டுல விசேஷமான நன்மைகள் இருக்கு. அதுதான் நம்மள டைரக்டா எடுத்துக்க போறாரு. நம்ம பரலோக அழைப்பு சொல்லி போகிறோம். ஓகேவா? அழைப்பே வேற. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 1 பேதுருல வந்து பாத்தீங்கன்னா அந்த இது நல்ல வசனம்.
இது மட்டும் படிச்சிடலாம். Concerning the salvation, the prophet who spoke of the grace that was to come to you, searched intently with the and with the greatest care, and trying to find out the time and circumstances to which the Spirit of Christ in them was pointing when he predicted the sufferings of the Messiah and the glories that would follow. It was revealed to them that they were not serving themselves but you when they spoke of the things that have now been told you by those who have preached the gospel to you by the Holy Spirit sent from heaven. Even angels long to look into these things. என்ன சொல்ல வர சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளா இருக்கட்டும், அவங்க வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது கேர்ஃபுல்லா ஆராய்ந்து பார்த்தாங்க. தானியல், ஓகே, மோசே எல்லாருமே ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன தெரிய வந்து சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த காரியங்கள்லாம் வந்து அவங்களுக்காக கொடுக்கப்படல. இட் இஸ் நாட் சர்விங் தெம்செல்ஃப். அவங்களுக்காக வந்து இந்த இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் வந்து வர மகிமை, மேசியா, சஃபரிங் ஆஃப் கிரைஸ்ட், இங்க வர பாயிண்ட், கிரைஸ்ட் இன் தம் வாஸ் பாயிண்டிங் when he predicted என்னது கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னதுன்னா the suffering of மெசியாவும் அப்புறம் glory that would follow வந்து பார்த்தாங்களாம். பார்க்கும்போது it was revealed to them, அவங்களுக்கு வெளிப்பட்டதாதான் என்னதுன்னா to them சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களுக்கு அப்ப இந்த காரியங்கள்லாம் வந்து அவங்க காலத்துக்கு கொடுக்கப்படல, பழைய ஏற்பாட்டுல வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படலையா. ஆனா நம்மளுக்கா பாத்தீங்கன்னா அப்ப நம்மளுக்கு என்ன கொடுக்கப்படுது பாத்தீங்கன்னா சுவிசேஷம் மூலமா கொடுக்கப்பட்டிருக்காங்க. என்னதுன்னா அதுக்கப்புறம் வர மகிமை. அப்ப சம்திங் பெட்டர் ஃபார் அஸ் சொல்லும்போது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் வர மக்களுக்கு வந்து ஒரு விசேஷமான ஒரு நன்மை இருக்குப்பா, அது நம்மளுக்கு கிடையாது சொல்றது யாருக்கு தெரிஞ்சிச்சு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தெரிஞ்சிட்டான். அதுதான் வந்து பவுல் வந்து பாத்தீங்கன்னா எபிரேயர் 11 வந்து எழுதிருக்காரு. ஓகே, காட் ஹஸ் பிளான்ட் சம்திங் பெட்டர் ஃபார் அஸ். இந்த பெட்டர் தான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ கிளியரா புரிஞ்சிச்சுல? பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் ரட்சிக்கப்படுறாங்க, இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிக்கப்படுறாங்க. பலிகள் மூலமா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் என்னது? லேண்ட் சொல்லி பாக்குறோம். அந்த ப்ராமிஸ் பாத்தீங்கன்னா அடையல. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில தான் என்ன பண்ண போறாங்கன்னா அதை அடைய போறாங்க. எதுக்காக வெயிட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சபையோட அழைப்பு முடிவு வரைக்கும் வெயிட் பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அந்த சபையோட அழைப்பு எப்ப ஆரம்பிச்சது? அவருடைய ஃபர்ஸ்ட் கமிங்ல இருந்து செகண்ட் கமிங்குள்ள இருக்கிற மக்களுக்கு தான் இருக்கு சொல்லி பாக்குறோம். அதுக்குள்ள யாரெல்லாம் சபையில வராங்களோ அவங்க வந்து அவங்களோட சேர்ந்து இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா உயிர் தள்ளுறாங்க, அங்க கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே பிரதர், இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எந்த இது கேள்வி கேட்டாலும் நம்ம வந்து சொல்றது கேட்டாங்க. இதுதான் வந்து இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு, எப்படி அவர் மீட்கிறாரு எல்லாமே நம்ம பாக்குறது. நேற்று மராமேஸ்வரே துதிக்கிறோம், போற்றையும் உயர்த்துகிறோம். இந்த கடுமையான காலத்துக்காக நன்றி. இங்கு 2-3 பேர் நாமத்தில் குடிக்கிறார்களோ மத்தியில் வாசம் சென்று சொன்ன தேவனே ஆண்டவரே, இருவராய் கூடி ஆண்டவரே வேதத்தை ஆண்டவரே அறையும் பாக்கியம் கொடுத்ததற்காக நன்றி ராஜா. முதல் சத்தியத்தை அறியவும் சத்தியத்தின் ஞானத்தை மற்றவர்கள் எடுத்து செல்லவும் ஆண்டவரே எங்களுக்கு தய பாராட்டும். நீரை பொறுப்படுத்த நடத்தும். இந்த 2 பேரும் கரத்திற்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் போக்குவரத்திலும் நீரே கூட வரும் ராஜா. எல்லா துதிகள மகிமையெல்லாம் உமக்கு உரித்தாகின்றோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். பிரைஸ் லார்ட். பார்க்கலாம். பை. டேக் கேர்.